சிபிஎஸ்இ உள்ளிட்ட இதர கல்வி வாரியங்களின் கீழ் தமிழகத்தில் படிக்கும் மாணவர்கள் அடுத்த ஆண்டு தமிழ் பாடத்தில் கட்டாயம் தேர்வெழுத வேண்டும் என்று கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் குமரகுருபரன் தலைமையில் சென்னையில் செவ்வாய்க்கிழமை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ் பாடத்தில் கட்டாயம் தேர்வு எழுத வேண்டும் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறை கணக்கெடுக்கும்படி சிபிஎஸ்இ பள்ளிகளில் மட்டும் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிராத பிற மாணவர்கள் 6000 பேர் படிப்பது தெரிய வந்துள்ளது. இந்த மாணவர்களும் பிற கல்வி வாரியத்தின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழை ஒரு பாடமாக எழுத வேண்டும் என்றும் அனைத்து சிபிஎஸ்இ உள்ளிட்ட இதர கல்வி வாரியத்தின் கீழ் இயங்கும் பள்ளிகள் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை இப்போதே எடுக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. அரசு எடுத்துக்கொண்ட உதவி பெறும் பள்ளி ஆசிரியருக்கு தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி சரகம் தேவர்கண்டநல்லூரில் உள்ள ஸ்ரீ சரஸ்வதி அரசு உதவி பெறும் துவக்கப் பள்ளியை 1992ஆம் ஆண்டு முதல் அரசு ஏற்று நடத்துகிறது. அந்த பள்ளியில் கடந்த 1993ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக நியமிக்கப்பட்ட நக்கீரனுக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த அவர் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் தன்னை விட இளையவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி பதவி உயர்வு பெற அவருக்கு உரிமை உள்ளது என கூறி அனைத்து பணப்பலன்களுடன் பதவி உயர்வு வழங்க அரசுக்கு உத்தரவிட்டார். கடந்த 2015ஆம் ஆண்டு மார்ச் முதல் அவருக்கு உரிய சம்பள பாக்கியை வழங்க வேண்டும் எனவும் இந்த நடவடிக்கைகளை 12 வாரங்களுக்குள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.